உங்களுடைய இல்லங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் உரித்தாக்குங்கள். இது திருப்பலியானது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி கூட்டக்கூடிய ஒரு பணியாகவும் அதே நிலையில் ஒரு நன்றி பணியாகவும் இறைவனுக்கு 40 நாட்கள் நாம் தொடர்ந்து இறைவனுக்காக நாம் ஆற்றிய எல்லா நமது அன்பு செயல்களும் இன்று இறைவன் இந்த திருப்பணி வழியாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கின்றார். ஆகவே இந்த திருப்பணியில் நாங்கள் முறை பங்கேற்க நம் பாஸ்பவாதியார் பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருள் நீக்கும் முன்பே மகதலேனா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து அவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தாரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுரு மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒரு வீட்டு ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார்.
குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடைப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலை கூறியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்று மறைவில் வாங்கி அவர்கள் அதுவரை கொண்டிருந்தது. அந்த துன்பத்தின் வழியாக தான் நமக்கு இந்த மகிழ்ச்சியை தருவார். அதை உணர்த்துவதற்காக புனித வெள்ளியன்று ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கி இறந்ததை நாம் நினைத்து பார்க்கிறோம். இன்று நேற்று இரவு நாம் அந்த ஒளியின் திருவிழா, ஆண்டவர் இயேசுவை உலகின் ஒளியாக கொண்டாடுகிற அந்த திருவிழாவை, இயேசு சாவை வென்று வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற அந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இரண்டு வார்த்தைதான் அதை வழிபாடு நோக்கம். நாம் பச்சையை வாசிக்கின்ற போது யோவானும் இயேசுவும் பேதுருவும் கல்லறைக்குள் சென்றார்கள், பார்த்தார்கள், நம்பினார்கள். இதுதான் மிக முக்கியமான கிறிஸ்துவ வாழ்வின் அடித்தளம். பார்த்தல், நம்புதல், அதன் அடிப்படையிலே வருகின்ற அறிக்கை. நம்ம முன்னெடுச்சில் அதிகமாக வாசிச்சோம், சான்று பகர்தல். நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அங்கு அவரை புதைத்த இடத்திலே அவர் உடலிலே மாறாக வெறுமையாக இருக்கிறது. அந்த வெறுமை இயேசு வீட்டெழுந்ததற்கு அடையாளமாக எடுக்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாது அந்த வெறுமையை பார்த்தார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் அறிவிக்க சென்றார்கள். நாம் இந்த தீர்ப்பை விரைவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் புனித வெள்ளிக்கிழமையை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் கடந்த வாரம் வழியாக நம் உருவாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழ்வார்கள். புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திருஅவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். எனவே ஆண்டவரே, காலத்தினுடைய சிறப்பாக இந்நாளில் நீதியாக வாழ்க்கை போற்றுவதும் மெய்யாகவே கல்வியை நீதிமாகவும் எங்கள் கடமையை வைக்கக்கூடிய செயல்பாகும். ஏனெனில் பயிர் பாவங்களை போக்கும் மெய்யான சிந்தனை அளித்தாலே இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்று அவனே இரவு பொருட்களை அருந்திய
இதிலிருந்து பெற்று வருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Name